அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை. அப்பா வந்து காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க 1 வீக்குக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த காய்கறியை நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா, நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருந்துட்டோம்னா, காய்கறி ஃபுல்லாக வாடி அவங்க வந்து மோசமான நிலைமையில மாறிடுவாங்க. வாங்கிட்டு வந்த காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோடு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா தான் உண்டு. நம்ம 1 வீக்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. காலையில் எந்திரிச்சோமா, 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பக்கம் போனோமா, காய்கறியை பார்த்தாலே ஏதாவது ஒரு குழம்பு வச்சுருவோம். குழம்பே நம்மளுக்கு தெரியாட்டாலும் நம்ம வந்து காய்கறியை வச்சுட்டு அதுக்கு நம்ம ஒரு பேரை கூட செட் பண்ணிக்கலாம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் புளிக்குழம்பு, ஒரு நாள் வந்து பருப்பு வச்சு ரசம், ஒரு நாள் உளுந்தம்பருப்பு குழம்பு, இதே மாதிரி தான் ரொட்டீனாக போய்க்கிட்டே இருக்குது. புதினா கொத்தமல்லியை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. ஏன்னா இந்த 2 வச்சு கண்டிப்பாக நம்ம துவையல் அரைச்சி பிள்ளைங்களுக்கு எப்படினாலும் கொடுத்துடலாம். அவங்க உடலோட போய் சேர்ந்துடும். வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணால் பையன் திம்பாங்க. பாவைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சுத்தமாக 2 பிள்ளைங்களுமே பக்கத்துலேயே வரமாட்டாங்க. சொரைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு சாம்பார் பண்ணிடலாம். கேரட் வந்து பொரியல் பண்ணாலும் இப்போ திங்க மாட்டுக்குவோம். அதை வந்து கோதுமை மாவோடு அரைச்சி செஞ்சு சப்பாத்தி தான், கேரட் சப்பாத்தி எனக்கா போட்டு கொடுத்துருது. பீட்ரூட்டையுமே பொரியல் தனியாக பண்ண மாட்டேன். அப்படியே பீட்ரூட் பிரியாணி எனக்கா ரெடி பண்ணி கொடுத்துட வேண்டியது. உருளைக்கிழங்க மட்டும்தான் கண்ணில் பார்த்தா ஆஹா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேணாலும் தாங்கம்மா நாங்கள் உட்காந்து திங்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க. இவங்களுக்கு நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க ஹெல்த்தி ஃபுட்டுன்னா பக்கத்திலே வரமாட்டாங்க. அவங்க நாக்குக்கு எது டேஸ்ட்டோ அது பின்னாடி தான் போவாங்க. இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக 1 வீக்குக்கு நம்ம காய்கறி வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். எதனாலும் அவிச்சு பிறகு கொடுத்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா எப்பா திருப்தி. ஆனால் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸை பார்த்தாவது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அந்த ஒரு மன திருப்திக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு நாள் ரெடி பண்ணி கொடுத்துடுறது. அது வாங்கினது கையோடு எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நீட் பண்ணி விட்டாச்சு. எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டோமோ அவ்வளோதான். காய்கறி எல்லாமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்னை தூக்கி கொண்டு போடுங்களேன், நான் வெளியில் தான் இருக்கேன், என்னை நல்ல மாதிரி இடத்துல கொண்டு போய் சேஃப்டி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல அழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்கள கொண்டு போய் சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண பிறகு தான் நமக்கும் ஒரு திருப்தியாக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி இருப்பீங்க? உடனே காய்கறி எடுத்து வைக்கக்கூடிய கேரக்டரா நீங்கள்? இல்லைனா ஒரு கொஞ்சம் லேசியாக அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.